உங்களோட ஸ்கிரீன் வந்தீங்களா? ஆ இப்பதான் லோட் ஆயிட்டு. பிஸ்மில்லா. நேற்றைய வாரத்துல பார்த்துட்டு புதிய வசனங்களுக்கு வருவோம். உங்களோட அனுபவம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். ரிப்பீட் பண்ணுங்க. இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். குட். ரெண்டாவது. யௌம யகூனுன் நாசு கல் ஃபராசில் மப்சூஸ். மா படிக்கலனா திருப்பி வருங்க போகும். يوم يكون الناس كالفراش المبثوث. அந்த ஷீட சவுண்ட்ல உச்சரிக்கிறது போதா? படிச்சாச்சு. ஷீல் ஷீட சவுண்ட் வரலையே. شل كالفراش. كالفراش المبثوث. கிராமர் தோல்வம். சரி, அடுத்து. يوم يكون الناس كالفراش المبثوث. வரலையே, ஷீட சவுண்ட் வரலையே. ஷீ அந்த சவுண்ட் ஓத போக வரது இல்ல. يوم يكون الناس كالفراش المبثوث. குட். திருப்பி வருங்க. يوم يكون الناس كالفراش المبثوث. மூன்றாவது. كلا سوف تعلمون. திருப்பி வருங்க. كلا سوف تعلمون. நாலாவது. ويل لكل همزة لمزة. பிழை பிழை பிழை. சரியா வருங்க. ويل لكل همزة لمزة. சும்மா ஜா ஜா தான் வருது. همزة. ويل لكل همزة لمزة. இந்த எழுத்து படிச்சீங்களா படிக்கலையா? ز ز இல்லைங்களா, எப்படி உச்சரிக்கணும்? ز நான் மார்க் பண்ணிக்கிற எழுத்தை நாங்க எப்படி உச்சரிக்க வேண்டும்? ز ز نوچركم. ஜ. ز அப்படியா? ز ز. இப்ப நீங்க ஓத போகல உமஜா உமஜா ز தான் வருது. همزة. உமஜ. நான் சொன்னேன் உங்களோட மூணு விஷயத்துல உங்களோட போக்கஸ கூட்டணும். ஒன்று இந்த எழுத்து ஸ்டீன், இந்த அரிக்குது. இதுலயும் கொஞ்சம் என்ன சொல்ற, ஓதுற நேரம் அந்த சவுண்ட் வருது இல்ல. அந்த சவுண்ட் எங்கட ஓதல்ல தாக்கம் செலுத்து இல்ல, எஃபெக்ட் பண்ணுது இல்ல. அது ஓது நான் அந்த சொல்ல கேட்டா சரியா உச்சரிக்கிறீங்க, பட் ஓதல அவதானிச்சால் வருது இல்ல. இரண்டாவது, இது உங்களோட பழைய உச்சரிப்புட பேட்டர்னுக்கு நீங்க பேசிட்டீங்க. அப்படிதான் உமா ஜா ஜா ஜான்னு கிளாஸுக்கு வர முன்னுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணதான் ஞாபகம் வைக்குது. நாங்களும் கிளாஸ்ல உங்களை சில இடங்கள்ல மாத்தினோம். திருப்பி நீங்க அந்த ஸ்ட்ரக்சருக்கு போயிட்டீங்க. அப்படி போகக்கூடாது இல்லைங்களா? வயலுள்ளி குல்லி ஹுமஸத்தில் லுமஸ. لمز. ويل لكل همزة لمزة. ஹுமஸ அந்த அதான் வரணும். வயலுள்ளி குல்லி ஹுமஸத்தில் லுமஸ. ويل لكل همزة لمزة. ரெண்டாவது பாப்போம். ரெண்டாவது எஸ். يوم يكون الناس كالفراش المبثوث.
அல்லாஹ் நினைச்சீங்களா இந்த ரெண்டு எழுத்துக்கும் வித்தியாசம் வரலையே. நான் வட்டம் போட்டு வச்சுக்கிறேன், வட்டத்தை போட்டு வச்சுக்கிறேன். يوم ஓதட்டாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஓதி பாருங்க, வித்தியாசம் வருது இல்ல, நீங்களோட ஓதல்ல வித்தியாசம் வரணும் கேட்டேன். يوم يكون الناس كالفراش المبثوث. இப்போ ஓதினதுக்கும் இதுக்கு முன்னுக்கு ஓதினதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன் இது அவசரமா பழைய ட்ரெக்குக்கு மாறுறீங்க? உங்களுடைய யோசனையில கட்டாயம் அதிகணும் என்றால் இப்படித்தான் நாங்க இப்ப இந்த பாடம் படிக்கிறோம் என்ற வகையில படிச்ச எழுத்துக்கள்ல மிச்சம் ஃபோக்கஸ் பண்றோம். பின்னால போக போக மிகுதி சரி எழுத்துக்களும் படிச்சுட்டு இருந்தால் உங்களுக்கு கஷ்டமா போயிடும். எந்த எழுத்தை ஃபோக்கஸ் பண்றேன்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். படிக்கிற எழுத்துல ஃபோக்கஸ் பண்றதா, படிச்சு முடிச்சிக்கிற எழுத்துல நாங்க ஃபோக்கஸ் பண்றதா. எனவே அதை நீங்க தான் ஒவ்வொருத்த உறுதிப்படுத்திக்கணும். இப்ப நாங்க ஒவ்வொரு எழுத்தா தானே போறோம், இப்படிதானே? இப்ப நாங்க சரி கேஃப் வந்திக்கிறோம் என்றால் அலிஃபை நாங்க படிச்சோம், அதுக்கு நிறைய டைம் எடுத்தோம். ஐனை படிச்சோம், ஐனுக்கு நிறைய பிராக்டிஸ் பண்றதுக்கு பெரிய காலம் எடுத்தோம். பே, தே, ரே, துவா, ஜீம், ஹே, பெரிய ஹே, அதுக்கு பின்னால ஹா, இப்படி ஒவ்வொன்றுக்கும் இடையில பெரிய வசனங்களை நிறைய பிராக்டிஸ் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கணும். இப்படி இருந்தும் உங்கள்கிட்ட அந்த பிராக்டிஸை சரியா நீங்க பிடிச்சு கொண்டு வரலன்னா பின்னுதான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சரியா? இப்போதைக்கு தீக்கிற பிரச்சனை சீனும் ஷீனோட மாறுற சந்தர்ப்பம். அதே மாதிரி ஜே என்ற பாடத்துல பிரச்சனை. அதாவது நாங்க இன்னொரு வகையில சொன்னா இந்த கேட்டகரிக்கு தானே ஆ இதுல நீங்க கட்டாயம் இந்த 7வது கேட்டகரி உங்களுக்கு பெரிய பிரச்சனையா ஆகிது. இல்லைன்னா விஷயம் எப்படி எல்லாம் ஒன்றுக்கு தான் இது. அப்புறம் இந்த 7வது கேட்டகரி படிச்சு அவ்வளோ வீடியோவையும் கட்டாயம் நீங்க ரிப்பீட் பண்ணணும். அதுல உள்ள வசனங்களை நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். முடியும் என்றால் சரி எங்களுக்கு ஸ்லைடு அதுல நீங்க கேட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுல இந்த வீடியோ ஸ்லைடுக்கு தானே ஆ ஸ்லைடுல நீங்க ஆமாம் ஓதி பழகலாம். பழகிட்டு நாலும் சம்பந்தப்படுகின்ற தொடர்பாகிற வசனங்கள் அல்லது 3 தொடர்புபடுகின்ற வசனங்கள் அல்லது 2 தொடர்புபடுகின்ற வசனங்களை அந்த ஸ்கிரீனை நீங்க ஸ்கிரீன்ஷாட் அடிச்சிட்டு நீங்களும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ள இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்றதுக்கு என்ன செய்யலாம், எங்களோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிட்டு கீழே அந்த வசனங்களை ஓதி அனுப்பலாம். போட்டோ பெஸ்ட்டுக்கு வரணும். சரி அப்ப நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்குதுங்கிறத நீங்க தேடிக்கிறீங்கன்ற வகையில நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அதனுடைய திருத்தி அதனுடைய கஷ்ட நஷ்டங்கள் சரிப்பிழைகளை உங்களுக்கு நாங்க ஷேர் பண்ணுவோம். இது நல்ல ஒரு சரி உங்களுக்கு டைமிங். இதை நீங்க பிடிச்சு கொள்றதுக்கு என்றால் இந்த இந்த ட்ரக், அதாவது எத்தனாவது நம்பர், இந்த 7வது, இந்த 7வது ட்ரக் உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆகிது. அதுக்கு முன்னால வந்ததுக்கு நாங்க அப்படி சந்தர்ப்பங்களை கவனிக்க குறைவா இருந்துச்சு. 8வதும் பிரச்சனை இல்ல, 9வது படிச்சு கொண்டு தானே இருக்கிறோம். இந்த 7வதுங்கிறது பெரிய தலையிடியாக இருக்கிறத நாங்க பாக்குறோம். சரி, 5வது வாங்க பாப்போம். ம். لقد خلقنا الإنسان في كبد. திருப்பி வரும்போது வாங்க பாப்போம். لقد خلقنا الإنسان في كبد 6வது குட், நல்ல. وتأكلون التراث أكلا لما. ஸ்டார்டிங் ஒரு சின்ன பிழை இது. அலிஃபினுடைய சவுண்ட் தெளிவாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஒதுங்க பாப்போம், சரியா? وتأكلون التراث أكلا لما. அக்லல்லம்மா சவுண்ட் வரக்கூடாது, அதுலயும் சவுண்ட் வரணும். أكلا لما. எஸ், அக்லல், அக். أكلا لما. இப்போ ஒதுங்க பாப்போம். وتأكلون التراث أكلا لما. ஓகே, 7வது. متاعا لكم பிழை ولأنعام. பிழை 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 பிழை. متاعا لكم ولأنعامكم. திருப்பி ஒரு ஒதுங்க. متاعا لكم ولأنعامكم. நீங்க அவசரப்படுறீங்க, அவசரப்படுறீங்க. அதாவது ஏன் அவசரப்படுறீங்க என்றால் இந்த தேவை நீட்டணுமே. இந்த நாங்க எத்தனை செகண்ட் متاعا. ஒரு செக்
1 செகண்ட் எட்டணும். அந்த 1 செகண்டுக்கு உள்ளால நீங்க ஐனை பத்தி யோசிக்கப்படாது. நீங்க என்ன இந்த மாதிரி செய்றீங்க, தேய நீட்டுற டைம் அந்த நீட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ற டைம்லயே என்ன செய்றீங்க, முழு கவனமும் எதுக்கு போகுது, ஐனுக்கு போய்த்திடுது. அப்போ உங்களோட மைண்ட்ல ஐனை தான் நீங்க உச்சரிக்கிறதுக்கான ஒர்க்கை நீங்க செய்றீங்க, ரெடி ஆகிறீங்க. தே நீட்டுப்படுறதா, தேய்க்குரிய அந்த உச்சரிப்பு குடுபடுதாங்கிறது வருது இல்ல. இது உண்மையில உங்களோட இல்ல, நிறைய பேர் அவங்களோட இயல்பு, உண்மையில உங்களோட இயல்புல உள்ள டோன் தானே நீங்க ஓதுறீங்க. இன்னொருத்தரை பார்த்து காப்பி பண்ணி அப்புறம் மாதிரி ஓதுறீங்களா? இல்லையே. உங்கள்ட்ட இருக்கிற டோன்ல நீங்க நீட்ட வேண்டிய இடங்களை நீட்டி இயல்பா எடுத்து ஓத பாக்குறீங்க. படிக்கிற விஷயம் புதுசு. படிக்கிற விஷயம் உங்கள்ட்ட இயல்பா இருந்துச்சா, இந்த நான் படிக்க தேவையில்லையா, இது புதிய விஷயம். அப்போ புதிதாக படிக்கிற விஷயமும் உங்களோட இயல்பாய் பழசுல இருக்கிற உங்களோட டோனும் இந்த இடத்துல என்ன செய்யணும், ஒன்றையும் ஒன்றும் மிக்ஸ் ஆகும். இது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். அதை நீங்க சரியா விளங்கி கொள்ளணும். இப்படி கேட்கக்கூடாது, நான் ஏண்ட டோன்ல ஓத போனா பொழைக்குதே என்றா எஸ். ஏன்னால் உங்களோட டோன் வந்து யாரும் உங்களுக்கு சொல்லித் தரல, நீங்களாகவே கிரியேட் பண்ணி உங்கள்ட்ட இருக்கிறத ஓதுறீங்க. ஆனா படிக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லித் தரப்படுது. ஏன்னா அப்ப அந்த ஒவ்வொன்றா சொல்லித்தரதான் அதெல்லாம் எதுக்குள்ள பேசிட்டு மிக்ஸ் ஆகணும், உங்களோட டோன்ல பேசிட்டு மிக்ஸ் ஆகணும். இந்த ரெண்டும் கலந்துதான் எங்களோட ஓதல் அழகான ஒரு ஸ்டைலுக்கு டெவலப் ஆகும். எனவே இந்த இடத்துல உங்கள்ட்ட இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்றால், டோன் எடுத்து ஓதுற உங்களோட டோன் குறிப்பிட்ட சில இடங்கள்ல அதற்குரிய நேரத்தை கொடுக்குறது இல்ல. உங்களோட டோன் தான், வேற ஒன்றும் இல்ல. அந்த கண்ணும் வாயும் எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னு நான் ஸ்டார்டிங் எல்லாம் படுத்திக்கிறேன். என்னோட ஓதல்ல எவ்வளவு பெரிய தாக்கம் செலுத்தும். இப்ப இந்த இடத்துல நீங்க தேய பாக்குறது அளவுக்கு கண், உங்களோட வாய் பிராக்டிஸ் பண்ணணும். ஆனா கண் என்ன செய்யுது, தேய பார்த்துட்டு அவசரமா ஐனுக்கு மூவ் ஆகுறதால வாயும் என்ன செய்யுது, தேய உச்சரிச்சாலும் சரி உச்சரிக்காட்டியும் சரி, நீட்டினாலும் சரி நீட்டாட்டியும் சரி, நாங்களும் ஐனுக்கு ஓடுவோம் என்று ஓடுது. எனவே மெத்த என்று தேய்க்குரிய டைமிங் கொடுபடுது இல்ல. மத்தஅல்லக்கும் வலி அன்ஆமிக்கும். ப்ராப்ளம்? புரியுதுங்க. நான் பேசின விஷயம் கிளியரா, என்ன என்ன சொல்றேன்னு சொல்லி. புரியுதுங்க. சரி, ஓகே. திருப்பி வேற ஒதுப்போம். மத்தஅல்லக்கும் வலி அன்ஆமிக்கும். நான் பேசின பேச்ச இன்னும் ஒரு இடத்துல என்னைய பேச வைக்காம பாதுகாத்து கொண்டது கூட பொறுப்பு. சரிங்க. ஓகே, 8வது வாங்க. الذي له ملك السماوات والأرض والله على كل شيء شهيد. திருப்பி ஒரு முறை ஓதுங்க. இன்னும் கொஞ்சம் ராகம் எடுத்து ஓதலாம். அதாவது அதில் ரெண்டு கொஞ்சம் நீட்டினா ஒரு ராகம் டெவலப் ஆகும். الذي له ملك السماوات والأرض والله على كل شيء شهيد. குட். இதுல ஒரு நாங்க ஃபில்டர் பண்ற வேலை ஒன்று செய்வோம். ஏன்னா நீங்க அடிக்கடி வேலை மிஸ்டேக் ஆகிறதால ஃபில்டர் பண்ணினா நம்பர் 3 ஓகே, நோ ப்ராப்ளம். நம்பர் 5 நோ ப்ராப்ளம். நம்பர் 8 நோ ப்ராப்ளம். நம்பர் 1 நோ ப்ராப்ளம். அடுத்த நாள்லயும் இஷ்யூ. ஓகே, ரெண்டாவது பாப்போம். يوم يكون الناس كالفراش المبثوث. ஓகே, இப்ப அழகா வருது. ஆனா இன்னும் ராகம் எடுக்கலாம். மப்சூஸ். 2 செகண்ட். மப்சூஸ், மப்சூஸ். அது 1 செகண்ட் தான். ஃபராஷில் அந்த அளவுக்கு போய்த்திரும். விளங்குதா? يوم يكون الناس كالفراش المبثوث. يوم يكون الناس كالفراش வருது இல்ல, பாத்தீங்களா? சரி சரி, வெயிட். 4வது பாப்போம். ويل لكل همزة لمزة. திருப்பி ஓதுங்க. ويل لكل همزة لمزة. ஓகே, குட். மாஷா அல்லாஹ்.
அதண்டா ஏற்றுக்கொள்ளலாம். 6வது وتأكلون التراث أكلا لما அக்லல்லம்மா சவுண்ட் வரக்கூடாது. இல்ல அ அக்லல்லம்மா وتأكلون التراث أكلا لما وتأكلون التراث أكلا لما அக்ல 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 என்று தானே போறீங்க. أكلا அக்ல அக்ல எப்படி أكلا இல்ல எஸ் நோவால சொன்னா சரி. அக்ல 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 أكلا لما சரி போதும் பாவம். وتأكلون التراث أكلا لما ஓரளவுக்கு வந்திக்குது. 7வது ஏழாவதா எஸ் متعل பெரிதி பண்ணிடும். متاعا لكم ولأنعامكم நீங்க செல்ஃபா ஓதுற இடங்கள்லயும் நான் உங்களுக்கு சொல்லி தந்த எந்த ஐடியாவை வச்சுக்கொண்டே பிராக்டிஸ் பண்ண பாருங்க. உங்களுக்கு விளங்கும். சரி இந்த இடம் நீட்டணும். இப்போ உதாரணத்துக்கு இப்ப இந்த இடத்துல இப்ப விளங்குது. இப்ப மெத்த அல்லக்கும் என்று போகையெல்லாம் அது விளங்குதுன்னா அந்த மாதிரி நீங்களாக ஐடியா பண்ற நேரம் நிறைய விஷயங்கள் விளங்கிக் கொள்ளையிலும். சரி புரியுதா? உங்களுக்கு அதாவது படிக்கிற விஷயங்கள் இதுக்கு பின்னால ப்ராப்ளம் வராத லெவலுக்கு உங்களுக்கு வைத்துக் கொள்ளையிலும். சரி நான் இதுல சரி ஃபில்டர் பண்ணி தான் சில ஒர்க்கை தாரன். இது தேவையில்லை. 8வது ஓகே. 7வதும் 6வதும் கட்டாயம் வரட்டும். 4வதும் தேவையில்லை. 2வதும் செய்யட்டும். இந்த 3 வசனங்கள் மட்டும்தான் ஒர்க்ல வரப்போகுது. ஆனா அதை விட பெரிய ஒரு ஒர்க் கொண்டு உங்களுக்கு இருக்குது. நம்பர் 7 7வது கேட்டகரிய நீங்க ஃபுல்லா பேசிட்டு பார்க்கணும். அதுல சரி ஒரு ரிவிஷன் ஒன்றை நீங்க செய்யணும். அதுல நீங்க தவறு விடுகின்ற இந்த எழுத்துக்களோட தொடர்பான வசனங்களோட தொகுதிய ஸ்லைடுகளை நீங்க நிறைய ஓதி பழகணும். அதுல உங்களுக்கு இது அனுப்பி நானெல்லாம் இதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுங்கிற வசனங்களை பிராக்டிஸ் பண்ணி அந்த ஸ்லைடை எங்களுக்கு நீங்க அனுப்புங்க. அதுல வர வசனங்கள் ஒவ்வொன்றையும் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட்ல ஓதி அனுப்புங்க. அந்த ஒர்க்கை நீங்க சரி கண்டினியூ பண்ணுங்க. லாஸ்ட் 2 ஒர்க்கிங் நீங்க செய்யுங்க. டைம் இதான் நான் உங்களோட டைம் இருக்குது. நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ண நேரம் அதுல ஃபுல் தரவு ஆகிடும் இன்ஷா அல்லாஹ். திருப்பி அந்த ப்ராப்ளம் சரி வராதுக்கு விட மிக தேவையில்லை. சரிங்க ஓகே. ஜிஜாக்கல்லாஹ்.